நீங்கள் அறிந்திருக்கலாம், பிரிட்டனின் லண்டன் மேயர் சாதிக் கான். அவர் வங்கதேச வம்சாவளியைச் சேர்ந்தவர், லண்டனில் பிறந்து வளர்ந்தவர். 3வது முறையாக அவர் லண்டன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லேபர் கட்சியின் மூத்த தலைவரும் ஆவார். சமீபத்தில் ஈத்காஹுடன் தொடர்புடைய ஒரு உரையில் அவர் இஸ்ரேலை மட்டுமல்லாமல் ஹமாஸை எதிர்க்கும் நபர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் பெரும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. உலகின் பிற நாடுகளும் இதை பற்றி எதிர்வினை தெரிவிக்க தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக இஸ்ரேல் சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது. டிப்ளமேட்டிக் முறையில் லண்டன் மேயருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது பற்றி உங்களுக்கு தெரியும். யூகே பிரதமர் கூறியதாவது, இஸ்ரேல் பிரதமர் அங்கு சென்றால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தொடர்பாக கைது செய்யப்படலாம் என்ற வார்த்தை. அமெரிக்கா பிரிட்டனுக்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது. அதாவது பிரிட்டிஷ் மேயருக்கு எதிராக, அவரது அலுவலகத்திற்கு எதிராக சாங்ஷன்கள் மற்றும் தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள யூத சமூகம் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகமும் கடுமையான அழுத்தம் கொடுத்துள்ளது. இந்த சாதிக் கானை அங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையெனில் அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு எதிராக, அதாவது பிரிட்டிஷ் லண்டன் மேயரின் அலுவலகத்திற்கும் சாதிக் கானுக்கும் எதிராக சாங்ஷன்களை விதிக்க வேண்டும். இது தொடர்பான விவாதங்களில் ஒரு அதிகாரப்பூர்வ பதவியில் இருக்கும் மேயர், குறிப்பாக லண்டன் மற்றும் யூகே போன்ற ஒரு நாட்டின் மேயர், பொதுவாக ஆன்டி செமிட்டிக், அதற்கு ஒரு சவால் விடுக்கிறார்.